அதனால் காலம் அப்படிங்கிறது மிக 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 புனிதமானது என்று எல்லாரும் அத்தனை பேரும் சொல்கிறாங்கன்னா, காரணம் ஒரு முறை இழந்தால் அதை மறுபடி எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த அந்த நிமிடத்தை பிடிக்க முடியாது. பாக்கி எதை வேண்டாலும் இழக்கலாம், செல்வத்தை இழக்கலாம், மீட்டுக்கலாம். மானத்தை இழந்தெல்லாம் கூட மறுபடியும் நல்ல முறையில் நடந்து பெற்றுக்கலாம். அப்படி இழந்தால் பெற முடியாத ஒன்றே ஒன்று, அது இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எது இருக்குதுன்னா அது காலம். அதனால் அந்த காலத்தை அது எப்படிப்பட்டது சொல்கிறார், அது யாருக்காகவும் காத்துட்ருக்கிறது. தினமபி ரஜனி சாயம் பிராதக, பகல் இரவு, சாயங்காலம், ராத்திரி, காலை, அப்புறம் சிசிர வசந்தோ இலையுதிர் காலம், மழைக்காலம், பனிக்காலம் அப்படின்னு காலங்கள் மாறிட்டே போகுது. நிமிஷங்கள் வாரங்கள் போயிட்டே இருக்குது, நிமிடங்கள் போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டே இருக்கே தவிர யாருக்காகவும் எதுக்காகவும் அது வெயிட் பண்ணுறதே இல்லை. அப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த பொன்னான காலத்தை நீ மதிக்க வேண்டும். இந்த எதற்காகவும் காலம் காத்து கொண்டிருக்காமல் தன்னுடைய விளையாட்டை அது நடத்தி கொண்டே இருக்குது. கச்சதி அது அதனுடைய விளையாட்டு. காலங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது தன்னுடைய விளையாட்டை நடத்தி கொண்டே இருக்கிறது. ஆயுஷானது போய்கொண்டே இருக்கிறதுனா, ஆயு நஷ்யதி பஷ்யதாம் பிரதிதினம் யாதீட்சயம் யவ்வனம் பிரத்யாயாந்தி கதா ந புனர்ன திவசா காலோ ஜகத் பட்சக. காலங்கிறது இந்த ஜகத்தை விழுங்கிக் கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு செகண்ட் பை செகண்ட் விழுங்கிக் கொண்டே இருக்கிறதப்பா. அதனால் நீ இந்த காலத்தை நீ மதிக்க வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த காலத்தை நமக்கு கிடைக்க முடியாத ஒரு காலம் நமக்கு கிடைக்கும். இந்த காலங்கிறது பகவானால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை நீ சரியாக பயன்படுத்தாமல் ஆசைங்கிற காற்றில் அடிச்சுட்டு போயிடுது. ஆசைங்கிற காற்றில் நீ அடித்து செல்லப்படுகிறாய், காலத்தை நிர்ணயிக்க முடிவதில்லை. அதனால் இந்த ஆயுஷானது போய்கொண்டே இருக்கிறது. சகோதரனே, நீ காலத்தை சரியாக பயன்படுத்தி எதை அடைய வேண்டுமோ அதை அடை என்று ரொம்ப அற்புதமாக காலத்தினுடைய தன்மையை சொல்கிறார். காலம் என்பது, அதனால தான் கால பைரவருக்கு இன்றைக்கி அவ்வளோ கூட்டம். எந்த கோயிலில் போனீங்களாலும் கால பைரவர். காரணம், காலங்கிறது மிகப்பெரிய இந்த பிரபஞ்சத்தினுடைய நிர்ணயம் செய்வது காலம். காலத்தை வச்சு தான் முன்பின் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட இந்த மாயையினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடியது காலம். மாயனுடைய ஆதாரம் சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காலங்கிறது ஒன்று இல்லவே இல்லை, ஆனால் அதை நிர்ணயித்து தான் பிரபஞ்சமே இருக்குது. யோசனை பண்ணி பாருங்கள். காலங்கிறது ஒன்று இல்லவே இல்லை, ஆனால் அதுதான் இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைச்சிட்ருக்கு. காலங்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்களே எப்படிங்க சாமி அப்படின்னா,